ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் கிட்ஸ். ஆல்ரெடி நம்ம ஃபோனிக்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு தேவைப்படான ஸ்கில் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. எப்படி இதை நம்ம ரீடிங் அண்ட் ரைட்டிங்ல எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படின்றத இதுல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு 5 ஸ்கில் நமக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லெட்டரோட சவுண்ட வந்து லேர்ன் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங் லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்கும். ஏ ஃபார் என்ன சொன்னேன், ஆ. பிக்கு வந்து ப. சிக்கு என்னவா இருக்கும், சிக்கு பாத்தீங்கன்னா க. சிக்கு க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கில். செகண்ட் ஸ்கில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட லெட்டர் ஃபார்மேஷன். ஸோ டி இருக்கு. ஸோ இந்த டீயை நம்ம எப்படி எழுதணும், இதோட ரைட்டிங் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை பத்தின இதை வந்து செகண்டா வந்து நமக்கு இந்த ஸ்கில் தேவைப்படுது. தேர்ட் என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பிளெண்டிங். பிளெண்டிங் அதாவது ஒரு வேர்டை வந்து நம்ம இப்ப ரீட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பி ஏ டி. ஸோ இது வந்து பேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ட் இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிக்கு என்ன சொன்னேன், ப. ப. ஏக்கு ஆ. டிக்கு என்ன சொன்னேன், இட். இட். ஸோ அப்ப 3 லெட்டரையும் சேர்த்து படிக்கிறப்ப எப்படி ஆகும், பேட். ஸோ பிக்கு ப, ஏக்கு ஆ, டிக்கு இட். ஸோ இது வந்து இதை வந்து பிளண்ட் பண்றதுனால எனக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு வேர்டு வருது. ஸோ இந்த சவுண்ட்ஸை நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு வேர்டு கிடைக்குது. ஸோ இது மூலியமா தான் என்ன பண்றோம், ஒரு வேர்டை வந்து நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செக்மெண்டிங். செக்மெண்டிங் அப்படின்றது என்னன்னா இப்போ நெக்ஸ்ட் இதே பேட் எக்ஸாம்பிளா வச்சுக்கோமே. இப்போ பி ஏ டி பேட் அப்படின்றது நம்ம இந்த BAT தெரிஞ்சாதான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதோட சவுண்ட்ஸை நான் சொல்றேன். சவுண்ட் ப, ப, அ, பேட். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேர்டை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சவுண்ட்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா அதோட பிளெண்டிங்கோட ஆப்போசிட் தான் இந்த செக்மெண்டிங். இந்த இதை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு வேர்டை வந்து ரீட் பண்ணலாம். ஸோ சவுண்ட்ஸை வச்சு என்ன பண்ணிடலாம், நம்ம ரீட் பண்ணிடலாம். ஸோ 5th ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரிக்கி வேர்ட்ஸ். ஒரு சில வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும்.